ரமன் சார் சொல்லுங்கள், டாக்டருடைய கருத்து. டாக்டர் சார் அருமையாக விளக்கம் சொல்லியிருக்காரு. தியாகத்தெளிவு சின்னம்மா இன்றைக்கி இந்த அறிக்கை கொடுத்துருக்காங்க. தள்ளாடும் தமிழகம் போதையில் மூழ்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. நிறைய பழமொழிகளை கொடுத்துருக்காங்க. என்னென்னா கொடுமை கொடுமைன்னு போனால் அங்கே 2 கொடுமை திண்டு ஆடும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பார்த்திங்களா, கழுதை தேய்ந்து கட்டரும்பான கதை இதெல்லாம் பார்க்கும்போது புரட்சித்தலைவி அம்மா முதலமைச்சராக இருக்கின்ற போது பல இடங்களில் சென்று மக்களுக்கு ஒரு எழுச்சியான உரையை பெற்றுப்படல. இந்த திமுக ஆட்சியினுடைய அலங்கோலம், அவர்கள் செய்த அட்டூழியங்களை பற்றிலாம் நிறைய பார்த்திங்களா பழமொழியையும் ஒரு பொன்மொழியை வைத்து அதனுடன் ஒரு சின்ன குட்டி அழகான கதை சொல்லுவாங்க, ஒரு கட்சி பேசுவாங்க. இப்போ இங்கே ஒரு கதை இருக்குது, ஆனை வாங்க காசு இருக்காம காசு இல்லையாம். ஸோ இந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா தியாகத்தில் சின்னமாக கொடுத்துருக்க அந்த ஒவ்வொரு அறிக்கையிலையும் பார்த்தீங்கன்னா பொன்மொழிகள் பதிக்கப்பட்டு அது பார்க்கும்போது அது கேட்கும்போது புரட்சித்தலைவியே நேரடியாக பேசுவது போல் ஒரு கருத்துக்கள் இருக்குது. பொதுவாக ஒரு மாநிலத்தில் ஆட்சி இருக்கும், ஆட்சி அமைச்சாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா சட்டப்பேரவையில் அந்த உரையாற்றும் போது என்னென்னா, இந்த ஆண்டு 2024 எங்களுடைய சாதனை, விவசாயிகளுக்கு நாங்கள் சாதனை புரிந்துள்ளோம், கரும்பு விவசாயிகளுக்கு இவ்வளோ அறுவடை செய்து சாதனை புரிந்துள்ளோம், வேலைவாய்ப்பில் உறுதியளித்து உள்ளோம், தொழிற்சாலைகளை நிறைய கொண்டு வந்திருக்கிறோம், இதனால் ஆண்டுக்கு 3 லட்சம் மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி உள்ளோம்னா ஒரு மாநிலத்தினுடைய அந்த எழுச்சியான இது ஆட்சிக்கு உரையை மக்களுக்கு சொல்லுவாங்க. ஆமாம், இன்னைக்கு என்ன தமிழ்நாடு முழுவதும் போதை. அதாவது போதைன்னா தீபாவளி பண்டிகைக்கு இத்தனை 1000 கோடி ரூபா இவ்வளோ கோடி ரூபா டார்கெட் பண்ணணும் மதுபான கடைக்கு டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் அரசுடைய சாதனை. ராமன், இப்போ மதுபானத்தை விட மோசமாக போயிட்டு. ஆமாம், ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒயின் ஷாப் எங்கே இருக்குது, பள்ளிக்கூடம், சர்ச்சு, கோயிலில் பக்கத்தில் இருந்தது. இப்போ என்ன பண்ண, பெட்டி கடையில் போனீங்கன்னா தேய்க்கிறத மாதிரி ஒரு பபுள் கான் மாதிரி, அப்புறம் சாக்லேட்டு மாதிரி ஒரு நாள் அவர் போதையில் ஆகாயம் மேலே பாதாளம் கீழே ஆனந்த உலகம் நடுவினிலேன்னு ஒரு நிலைப்பாடு இளைஞர்களை தள்ளாடி ஒரு மனநிலையை உருவாக்கியிருக்காங்க. ஆனால் இத்தகைய மனநிலையை இப்படி ஒரு சூழ்நிலைக்கு வர காரணம் என்னமா தெரியுமா சார்? ஜெயலலிதா அம்மா கிடையாது. ஜெயலலிதா அம்மா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள் நடத்தவும் விட மாட்டாங்க. 2006 மைனாரிட்டி திமுகவை எதிர்த்து தமிழ்நாடு முழுவதும் மக்கள் மத்தியில் எப்படி கிளர்ச்சி ஏற்படுத்தி 2015 2024 வரைக்கும் திமுக என்ற கதாபாத்திரம் இல்லாமல் ஆக்கினாரோ அந்த நிலைமையை தள்ளியிருப்பார்கள். திராவிட மாடல் கழகம் ஆட்சியே வந்திருக்காது. இந்த விடிய அரசுக்கு ஜெயலலிதா அம்மா அன்னைக்கே குட்பை வச்சிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு சூழ்நிலையின் பெயரால் கடந்த அதிமுக ஆட்சியில் எதிர்க்கட்சி தலைவர் இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் பள்ளிக்கூடம் பக்கத்தில் பெட்டிக்கடையில் குர்கா விற்றாங்கன்னு அந்த குர்கா பாக்கெட்டை கொண்டு சட்டசபையில் காட்டார். பாருங்கள், ராஜினாமா செய்யுங்கள் அமைச்சர், இப்படி பள்ளிக்கூடம் அருகில் பெட்டிக்கடையில் குர்கா வியாபாரம் செய்யலாமா என்று சொன்னவர் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர். இன்று ஆளுங்கட்சியில் அமர்ந்து கொண்டு தமிழ்நாடு முழுவதும் புது பேருடன் பவுடர் ரகியாக வந்து கொண்டு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிகள் மட்டும் அவர்களுக்கு ஈர்ப்பு. எதை பற்றியும் கவலை கிடையாதுங்க. எந்த இதை பற்றியும் அவங்க கவலை கிடையாது. காரணம் எதை பற்றி அவங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்னென்றால் அரசு துறையில் பணியாற்றக்கூடிய நீங்கள் நேற்றுக்கு கூட ஒரு தனியார் தொலைக்காட்சியில் என்ன போட்டுருக்காங்க பார்த்தீங்களா, சென்னை மாநகராட்சியில் சிமெண்ட் ரோடு, மழைநீர் கால்வாய், பஸ் ரூட்டில் அந்த ரோடெல்லாம் திட்டங்களை பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் சம்பந்தமே இல்லாத ஒரு போலி அதிகாரிக்கும் பேரில் டூப்ளிகேட் கையெழுத்து போட்டு 5000 கோடிக்கு மேலே ஊழல் பண்ணியிருக்கிறாங்க சார். இது என்ன எவ்வளோ பெரிய அநியாயங்க. அப்படி எல்லா தரப்புலையும், அதாவது மக்களை எப்படிலாம் சுரண்ட வேண்டுமா அந்த வகையிலும் சுரண்டி கொண்டு மக்களை ஓட்டாண்டியாக்கக்கூடிய நிலைமையில் இந்த விடிய அரசு உள்ளது. காரணத்தால் இன்னைக்கு சொல்கிறேன், தியாகத்தலைவி சின்னமா மட்டும் இது போல் அறிக்கை கொடுக்கட்டால் இன்னும் அவங்க பிரித்து மேய்ஞ்சிருப்பாங்க தமிழகத்தை. சார் கொஞ்சம் சுருக்கமாக ஒரு நிறைவு கருத்து. அதாவது கோடைகாலம் வந்தாலே புரட்சித்தலைவி அம்மா முதலமைச்சர் இருக்கின்ற நேரத்தில் எங்கே பார்த்தாலும் தண்ணீர் பந்தல், மோர் பந்தல் தந்து தமிழ்நாட்டிலே முதல் முறையாக மக்களின் தாகத்தை தனித்த ஒரு தலைவர் என்றால் ஜெயலலிதா அம்மா தான். அதைத்தான் இன்றைய தியாகத்தலைவி சின்னமாக வெளிப்படுத்துகிறார். அதே போல் போதைப் பொருள் சம்பந்தமாக எந்த அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தாலும் தகவல் கொடுத்த நபர் மர்மமான முறையில் மரணிக்கப்படுகின்றார். ஆமாம், அது மட்டும் இல்லை, போதைப் பொருள் கடத்தக்கூடிய நபர்களை பற்றி வேறு அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தா யாரு கூட அவங்க நம்பரே பேக் பண்ணாங்க சார். நான் கொடுத்த பல தகவலை கூட பல ஐஏஎஸ் அதிகாரிகள் பிளாக் பண்ணியிருக்காங்க நம்பரை. எதுக்கு இவ்வளோ தொல்லை? நமக்கு மாமூல் முக்கியமா, தகவல் முக்கியமா? தகவல் கொடுத்தா கொல்லு, மாமூலை எடு. இந்த நிலைப்பாடு இருக்கு சார் விடிய அரசு. இதுதான் இன்றைய நிலைப்பாடு.